அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த ஒருத்தர், ஐயையோ நரி நரி வெள்ளரிக்காயை தூக்கிட்டு போகுதுன்னு கத்த, கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கம்பு கத்தி எல்லாம் தூக்கிட்டு நரியை அடிக்க வந்துட்டாங்களாம். என் ஒருத்தனை அடிக்க இத்தனை பேரான்னு பயந்து போன நரி பறிச்ச வெள்ளரிக்காயெல்லாம் தூர வீசிட்டு ஓட ஆரம்பிச்சதாம். கொஞ்ச தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கழுதை நரியை ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைச்சு ஜனங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சான். ஜனங்க எல்லாம் போன பிறகு, நண்பா நரி, நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், இங்கே எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ காட்டில் வாழ்ந்தவன், அங்கே எப்படி வாழணும்னு உனக்கு தான் தெரியும். நாம் 2 பேரும் அவங்க இடத்துல இருந்தாதான் சேஃப்னு சொல்லிட்டு தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதாம். நரியும் தன்னோட காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதாம்.